ஹை காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாப் 5 பேட்டில்ஸ் இன் ஜுஜுட்சு கைசன் பார்க்க போகிறோம். இதில் வெறும் அன்மி பேட்டில் மட்டும் தான் எடுத்திருக்கேன். இந்த பேட்டில் வந்து என்னோடய ஃபேவரட் தான். உங்களுக்கும் தனி ஃபேவரட் இருக்கும். அதை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதில் லிஸ்ட்டு போட்டலாம். அப்புறம் என்ன, வீடியோக்கு போகலாமா? டாப் 5 யூஜி வர்சஸ் மகிட்டோ பேட்டில். இந்த பேட்டில் வந்து ஆப்வியஸ்லி ஷிபியர்காக்கில் தான் நடக்கும். இந்த பேட்டலில் நனாமி டெத்துக்காக வந்து யூஜி பயங்கரமாக சண்டை போடுவோம். ஆனால் அவன் வந்து யூஸ் பண்ண மாட்டான். மகிட்டோ கிட்ட வந்து சோல் மல்டிபிளிசிட்டி வந்து பவர் வந்து இருக்கும். அவன் வந்து அந்த பவர்ஸ் வச்சு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சு சண்டை போடுவான். நம்ம யூஜி ஃபஸ்ட் அடி தாங்குவான். அப்போது தான் டோடாவோட என்ட்ரி இருக்கும். டோடாவோட பவர் என்னென்னா, அந்த கர்ஸ் பவரில் ஆப்ஜெக்ட் கூட வந்து அவனால் வந்து இடம் மாற முடியும். அப்படி யூஜியும் நம்ம டோடாவோ மாறி சண்டை போடுவாங்க பாரு. பயங்கரமாக இருக்கும் இந்த ஃபைட்டு. கண்டிப்பாக அந்த ஃபைட் எல்லாமே பாருங்கள். இதில் தான் வந்து நம்ம தலைவன் யூஜி வந்து பிளாக் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணுவான். பயங்கரமாக இருக்கும் போய் டாப் 4 மெகுமி வர்சஸ் சுகுணா. இந்த பேட்டலில் வந்து நம்ம சுகுணா வந்து 4 ஃபிங்கரில் தான் தலைவர் இருப்பார் பவரில். சுகுணா வந்து ஒரு ஸ்பெஷல் சாசரர். அவர் வந்து அந்த காலத்துலேருந்தே ஒரு கிரேட் சாசரர். அவர் எப்படி படித்தாங்கன்னா உங்களுக்கு வீடியோ என்ன சொல்லுங்கள், நான் அதுக்கு வீடியோ ரெடி பண்ணுறேன். இதில் மெகுமிக்கும் சுகுணாக்கும் பயங்கரமாக ஃபைட் நடக்கும். மெகுமி வந்து என்ன பவர்னால் அவனுக்கு இது ஷாடோ டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவோம். ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட். 2 பேருக்கும் பயங்கரமாக சண்டை நடக்கும். என்ன தான் இருந்தாலும் சுகுணா ஜெயிச்சிக்க முடியுமா? சுகுணா தலைவன் பயங்கரமானவன். இதில் தான் வந்து தலைவன் ஹார்ட்டை எடுத்து யூஜிக்கும் சுகுணாக்கும் 2 பேரும் கான்வர்சேஷன் பண்ணி அப்புறமா திரும்ப பாடிக்குள்ளே வரும். நல்லாயிருக்கும் இந்த ஃபைட். இந்த ஃபைட் எல்லோரும் பாருங்கள். இது சரியான ஒரு ஃபைட். நிச்சயமாக எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள். டாப் 3 யாருன்னா டோஜி ஃபுஷியோரோ வர்சஸ் கெட்டோ. இவங்க 2 பேருக்குள்ள பேட்டில் பயங்கரமாக நடக்கும். இது வந்து சீசன் 2ல் வந்து நடக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கோஜோவை போட்டு தள்ளிட்டு அப்புறமா தலைவன் டோஜி வந்து கெட்டோட சண்டை போடுவார். இது வந்து என்னன்னா டோஜோட கர்ஸ் பவர் வந்து இருக்குது. ஆனால் கர்ஸ் பவர் எப்போ நான் வந்து தலைவனால் டோஜியால் வந்து யூஸ் பண்ண முடியும். நம்ம கெட்டோவுக்கு வந்து என்ன பவர்னால் தலைவன் வந்து ஸ்பிரிட் மேனிப்புலேஷன் இருக்கும் அவங்ககிட்ட. இதை போட்டாலே பார்க்கலாம். பயங்கரமாக இருக்கும் 2 பேரோட சண்டை இதில் வந்து செம்மையாக இருக்கும். சத்தியமாக பயங்கரமாக இருக்கும். டோஜி ஃபுஜிகோரோ வந்து நான் கர்சஸ் யூசர். அவரால் வந்து கர்சஸை வந்து கர்ஸ் பவரில் மட்டும் யூஸ் பண்ண முடியும். அதனால தான் கோஜோவே ஈஸியாக வந்து சர்பாஸ் பண்ணிட்டு போயிட்டுருப்பாரு. இப்போ கெட்டோட சண்டை போட்டுக்கிறாரு. இப்போ கெட்டோட பவர்னால் அந்த அந்த ஸ்பிரிட்ஸை வந்து தன்னோட கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்து பயங்கரமாக சண்டை போடுவார். 2 பேருக்குமே இந்த ஃபைட் வந்து பயங்கரமாக இருக்கும். ஆனால் என்ன தான் இருந்தாலும் தலைவன் சுகுரு வந்து தோற்றுருவான் டோஜிக்கிட்ட. ஏன்னா அந்த அளவுக்கு டோஜி வந்து பவர்ஃபுல்லான ஒருத்தனாக இருப்பான். அதனால எனக்கு இந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். யாராவது இந்த கேரக்டர் பிடிக்குமோ கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இவருக்காக ஒரு வீடியோவே போட்டலாம். ஆர்ஜின் ஸ்டோரியோட போட்டலாம். நீங்கள் கொஞ்சம் கூடிய சீர் சொன்னீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆர்ஜின் ஸ்டோரி போடலாம். ஓகே, நம்ம கிட்டோட பவர் என்னென்னா கர்ஸ் ஸ்பிரிட் மேனிப்புலேஷன், கர்ஸ் அண்ட் ஸ்பிரிட் கண்ட்ரோல் பவர் மேனிப்புலேஷன். அது இந்த பேட்டர் வீடியோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. அந்த ட்ராகன் வச்சு சண்டை போடுவான். கண்டிப்பாக வந்து இது ஒத்தபலான ஒரு வாட்சபிளான ஃபைட்டாக இருக்கும். கண்டிப்பாக டாப் 3க்கு போகிறது வந்து ஒர்த்து தான். டாப் 2ல் இன்னும் 2 பொசிஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் செம்மையாக இருக்கும். பாருங்கள். டாப் 2 பொசிஷன் கோஜோ வர்சஸ் டோஜி. இந்த ஃபைட் வந்து சீசன் 2ல் தான் நடக்கும். ஃபஸ்ட் ரவுண்ட் நான் வந்து இதில் கவர் பண்ணல. செகண்ட் ரவுண்ட் மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் ரவுண்டு நம்ம கமெண்ட் பண்ணி இது வீடியோ போட்டுடலாம். ஓகே, இதில் வந்து நம்மனா ஆல்ரெடி டோஜை பற்றி பார்த்துட்டோம். இப்போ கோஜோட பவர் சொன்னால் இன்ஃபினிட்டி, லிமிட்லெஸ். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த பேட்டிலில் வந்து கோஜோ வந்து திருப்பி வந்து 2 பேருக்கும் ஒரு செமையான ஒரு சண்டை நடக்கும். பயங்கரமான சண்டை நடக்கும். இந்த தலைவனோட அந்த சீனே கெத்தாக இருக்கும் தெரியுமா? லிமிட்லெஸ் இந்த ரெட் பேப்பரில் தான் வந்து தலைவன் வந்து சாவான். இந்த பர்டிகுலர் பர்சனில் பாருங்கள், தலைவனோட அந்த வார்ம் அப்பில் பயங்கரமாக இருக்கும். ஆனால் என்ன செத்துட்ருப்பார், அவ்வளோதான். இதெல்லாம் கோஜோ வந்து ஜெயிச்சிருந்தாலும் தலைவனுக்கு தில்லு தாச்சு தான். கோஜோ விட்டு போனால அதுதான் பயங்கரமான ஒரு பேட்டிலாக இருக்குது. நான் டாப் 2ல் போகிறதுக்கான காரணமே பயங்கரமான ஒரு ஃபைட் இருக்குது. டாப் 1ல் இன்னும் இதை விடவும் பயங்கரமான ஒரு ஃபைட் இருக்குது. அதுக்கு இப்போ அடுத்த இதுல வரப்போகுது. இந்த பேட்டிலெல்லாம் பாருங்கள். இந்த பேட்டில் யார் ஜெயிப்பான்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஜுஜுட்சு கைசனில் பயங்கரமான ஒரு 2 கேரக்டர் தான் இவங்க. டோஜி மட்டும் உயிரோடு இருந்திருந்தானா சுகுனாக்கே டஃப் கொடுத்துருப்பாரு. என்னதான் இந்த ஹாலோவேப்பில் செத்துருந்தாலும் டோஜி தான் மாஸ் த கிங். அவர் தான் எப்போவுமே கிங்காகவே இருப்பார். டோஜி ஃபுஷிகோரோ. உங்களுக்கு யார் பிடிக்கும், கோஜோவா டோஜியா? கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. ஃபைனலி டாப் 1 பொசிஷன் வந்தாச்சு. சுகுணா வர்சஸ் மஹோரகா. இந்த பேட்டில் வந்து பயங்கரமாக இருக்கும். மெகுமி வந்து சவுண்ட் பண்ணுவான் ஒருத்தர் அழைக்கிறதுக்கோசரம். இப்போது அதான் அதனால் நம்ம தலைவன் சுகுணா என்ன பண்ணுவான், மெகுமியை காப்பாற்றுறதுக்கோசரம் இது கூட பேட்டில் போடுவான். ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்டில் பயங்கரமாக இருக்கும். இந்த பேட்டிலில் மஹோரகா வந்து கரெக்ட் நம்ம கோஜோக்கு ஏற்ற மாதிரி வந்து அது சென்சிட்டிவ் இது அசிஸ்டண்ட்டாகவே மாறிட்டு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து பலமாகிட்டே இருக்கும். ஆனால் இவ்வளோ பேட்டில் நடந்தோம் தலைவன் சுகுணாவுக்கு ஒரே ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட ஏற்பட்டிருக்காது. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட்டாகவே இருந்திருக்கும்.
மஹோராகா மஹோராகாவும் 2 பேருக்குமே சர்ச் செம்ம இல்லை பயங்கரமாக நடக்கும். ஃபைனல் டொமைன் எக்ஸ்பென்ஷன் பயன்படுத்த நம்ம சுகுணாவே மஹோராகா வந்து கில் பண்ணுவார். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பேட்டில் தான் இது. கண்டிப்பாக ஜுட்சு கைசனோட பேட்டிலே இது ஒரு தரமான ஒரு பேட்டிலாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இது நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இது ஃபஸ்ட் வீடியோ அப்படின்னா கொஞ்சம் குளறுபடியாக பேசியிருப்பேன். தேங்க்யூ, பாய்.